ஒன்றும் வேண்டாப்பா. பரமேஸ்வரன் ஸ்மசானத்தில் போய் உட்காந்துட்டான். நிம்மதியாக இருந்தா யாரு வேணா எதை வேணா வச்சுக்கோ. இன்னும் ஃபேமும் வேண்டாம், நெய்மும் வேண்டாம், பேப்பர்லையும் வர வேண்டாம், புஸ்தகத்திலையும் வர வேண்டாம், யாரும் எனக்கு தெரியவும் வேண்டாம். ஒரு சமயம் எங்கள் ஊரில், நான் பிறந்து வளர்ந்த ஊரில், நொச்சூரில் ஒரு வருஷம் வெளியிலே போகாமல் இருந்தேன். இப்போ தினமும் வாக்கிங் மாதிரி, திருவண்ணாமலை கூட வரல அந்த ஒரு வருஷம். அப்படியே போவேன், குளத்துக்கு பக்கமாக போவேன். பிறந்து வளர்ந்து அந்த ஊர் தான் நிறைய இருந்திருக்கேன். நடந்து போகிறத ஒருத்தர் வந்தார், வந்து உங்களை தினமும் பார்க்குறேன், நீங்கள் எங்கேருந்து வரையில் அப்படின்னு கேட்டார். என் ஊரில். நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், தேவையில்லையே அப்படின்னு நினச்சேன். நீ பிறந்து வளர்ந்து சின்ன ஊர் தான், ஒன்றும் பெரிய ஊர் இல்லை. தினமும் நீங்கள் எப்படி வரையில், நீங்கள் எங்கேருந்து வரையில், எந்த ஊர் அப்படின்னா தேவையில்லை, ரொம்ப சந்தோஷம். நாலு பேர் நம்மளை தெரிஞ்சுட்டு நமக்கு என்ன பிரயோஜனம்? 1,00,000 பேர் வந்து நீங்க தான் அவதார புருஷர்னு ஆரத்தி பண்ணினா தலைவலி போகுமா, வயத்த வலி போகுமா, தூக்கம் வருமா, ஏதாவது பிரயோஜனம் உண்டு சொல்லுமா? வெறும் ஒரு பிரமையை தவிர 1,00,000 பேர் ஸ்துதி பண்ணினா எனக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுமா? பிசிக்கல் பெனிஃபிட்டை கேட்கிறேன்னா, இன்னர் பெனிஃபிட் போகட்டும், பிசிக்கலி அட்லீஸ்ட். ஒரு பெரியவர் சொன்னார், 1,00,000 பேர் அவரை ஒரு பிரவச்சனம் பண்றவர் தான், பிரவச்சனம் பண்ணிவிட்டு அவர் பேர்ல அவ சிஷ்யாலாம் ஸ்லோகங்கள் எழுதி 1,00,000 பேரா பாடினான் 1.5 மணி நேரம். அதுக்கப்புறம் அந்த சுவாமி பிளண்டா, அதுக்கப்புறம் நீங்க 1.5 மணி நேரம் என்னை உட்கார வச்சுட்டு எனக்கு ஒண்ணுக்கு போக வந்துட்டு இருந்து எழுந்திருக்கவே முடியல, நான் என்ன பண்றது? நீங்க பாடுறதோட பிரயோஜனம் என்னன்னா அப்படியே முட்டின்னு உட்கார்ந்து. Fame is such a foolish thing. வெறும் பொய். சினிமா ஃபேமஸ் ஆனா என்ன பிரயோஜனம்? அவ வாழ்க்கையெல்லாம் நீங்க பாருங்க, செலிபிரிட்டிஸ் வாழ்க்கையெல்லாம் பாருங்க. அதனால நம்ம ரிஷிகள் வந்து நமக்கு கொடுத்தது வந்து நிம்மதியா இருப்பான். ஏதோ வயத்துக்கு வாழணும், சாப்பிடணும், நீ ஒன்றும் ஆகாது, சன்னியாசி ஆகவே ஆகக்கூடாது. சன்னியாசியே இரு, சன்னியாசியே இரு, அது இருந்து ஆகணும். ஆனா அதுக்குன்னு நீ இதுன்னு எல்லாம் டிக்ளேர் பண்ண வேண்டாம், அப்படியே இரு. ஞானம் நிலையில இரு. சன்னியாசி ஆகாம ஞானம் வராது. ஏன்னா ஞானத்தோட சொரூபமே சன்னியாசம் தான். ஆத்மா தான் சன்னியாசி, ஆத்மாவா இரு. ஒருத்தர் சன்னியாசம் எடுத்துட்டார். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், பெரிய கஷ்டம்பா. ஏன்? அங்கங்கே சன்னியாசம் எடுத்துட்டதுக்கு விழா கொண்டாட கூப்பிட்டு இருக்கா இப்போ. நானே இதுல இருந்து நான் தப்பிச்சுக்கிறதுக்கு சன்னியாசம் எடுத்துட்டா, சன்னியாசம் எடுத்துட்டது அவளுக்கு என்ன சந்தோஷம் தெரியல. இருக்கிற இடத்துல எல்லாம் கூப்பிட்டு கழுத்துல மாலையை போட்டு அதுல சந்தோஷப்படுறான்னா அவனுக்கு சன்னியாசியாவும் இருக்க முடியாது இல்லையா? அதனால சன்னியாசியோ கிரகஸ்தனோ பிரம்மச்சாரியோ இல்லை, ஞானம் சந்நியாச லட்சணம். உனக்கு நிம்மதி வரணுமானால் நீ யாரு நீ தெரிஞ்சுண்டு ஆகணும். ஆத்ம ஜான விஹீனா மூடாக தே பச்சியந்தே நரக நிகூடாக. பகவத்பாதால் சொன்னா, நீ ஆத்ம ஜானம் இல்லை ஆனால் யூ வில் பி குக்டு இன் ஹெல், burnt alive, tortured. ஆத்ம ஜானம் அது எப்படின்னா, குக்கிங்னாக்கா ஆடு கோழியெல்லாம் குக் பண்ற மாதிரி இல்லை, உயிரும் போகாதான். என்ன எண்ணெயை புரட்டி உப்பெல்லாம் போட்டு தலைக்கிற எண்ணெயில் அப்படி போட்டு போட்டு எடுத்து எடுத்து பார்ப்பேன் நான், யமதூதான். அது கதை சொல்ற போது பயங்கரமா இருக்கு. பாகவத்துல எல்லாம் இந்தந்த தப்பு பண்ணினா என்னென்ன பனிஷ்மெண்ட் சொல்றத, இந்த அசிபத்திரவனம் இந்த மாதிரி தைலத்துக்குள்ள போடுறது எல்லாம் சொல்றது. இப்படி போட்டு போட்டு எடுத்துட்டு திளைக்கிற எண்ணெயில போடுறேன். அதெல்லாம்
அது சொல்றது இதாக இருக்குமே தவிர, சில பேர்லாம் சொல்றா பாகவதம் படிக்கிறது இப்படி எழுதியிருக்காளேன்னு தோன்றது. ஆனா வாழ்க்கையில ஒரு அனுபவம் வரது அது எவ்வளவோ தேவையில்லைன்னு தோன்றது. சில அனுபவங்களுக்கு கூட நாம பொறுத்த இதுதான் நரகம், செப்பரேட்டா ஒரு நரகம், அந்த வர்ணனை பண்ணினதெல்லாம் எவ்வளவோ சின்னது, அதை விட டார்ச்சரஸா இருக்கு லைஃப். இது ஏன் இப்படி இருக்கு, ஏன் வாழ்க்கை இப்படி இருக்கு? நிறைய பேர் கேட்கிறா, என்ன ஆன்சர் பண்றது? ஏன் எங்களுக்கு இப்படி வந்தது, ஏன் இப்படி வந்தது? ஏதோ வருது, எக்ஸ்பெக்டே பண்ணாம ஏதோ வருது, எல்லாருக்கும் தான் வருது. ஒரு விதத்துல கஷ்டம் இல்லாட்டா இன்னொரு விதத்துல கஷ்டம். பிறந்தாச்சுனாக்கா இந்த மால்லாம் இருக்கு, அங்க ஏதாவது வாங்கினா ஃப்ரீ கொடுக்குறாளோ இல்லையோ, அந்த மாதிரி பிறந்தா ஃப்ரீ கஷ்டம், சஃபரிங். நீ கேட்கவே வேண்டாம், அது கூட ஃப்ரீ. நம்ம தான் ஃப்ரீன்னா என்னத்தை கொடுத்தாலும் கையை நீட்டி விடுவோம். அந்த ஃப்ரீல என்ன ப்ராப்ளம்னே தெரியாது நமக்கு. ஃப்ரீனா கை. அந்த கஷ்டத்தை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது? நஸ்வரமேவ விஸ்வம் அகிலம் நிஷித்ய. இங்க பூரா எல்லாம் அழிஞ்சு போகும், அடையறதெல்லாம் என்னை விட்டு போயிடும், கிடைக்கிறதெல்லாம் போயிடும். பெரிய பெரிய ஆளுகளை பார்த்து இவாள மாதிரி ஆகணும் அவளை மாதிரி ஆகணும், முதல்ல அந்த ஆசையை விடணும். கிடைச்சது வச்சுன்னு சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப பணக்காரன், அவன் பணத்தை பார்த்து அந்த மாதிரி ஆகணும் நினைக்காதே. அவன் எப்படி இருக்கான்னு வேணா பக்கத்துல போய் பாரு. நிச்சயத்தை, அந்த நிச்சயம் வர வர யூ டூ சம் எக்ஸ்பெரிமெண்ட், தட் இஸ் அலவுட். ஸ்ருதியே சொல்றது பரீட்சை. Whatever you can achieve, try to achieve. If it is there before you, you go walk in that road and find out what it gives you. விவேகம்ங்கிற லைட்டை மாத்திரம் ஆனா வச்சுக்கோ. இதெல்லாம் 70 வயசுக்கு மேல பண்ணக்கூடாது. சின்ன வயசுல சரி அலவுட், 70 வயசுக்கு மேல. நான் ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, உங்களுக்கு எவ்வளவு குழந்தைகள் அப்படின்னு கேட்டேன். ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு. சரி நல்லதா போச்சு. அது சொன்னார், இன்னும் பண்ணினா நல்லா இருக்காது இல்லையா அப்படின்னு. வாஸ்தவமா ஜோக் பண்ணலனா, எல்லாமே ரியல் இன்சிடென்ட். சீரியஸா he was asking me. 70 வயசு ஆயிடுச்சு, ஆசை போகல. இதெல்லாம் எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணின்னு பாரு, குழந்தை பெத்துன்னு பாரு, எல்லாத்துக்கு அப்புறம் தெரியும் வெளியில இருக்கிற எதுவுமே உனக்கு ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுக்கல. அதெல்லாம் அதுக்கு ஒரு நிலை இருக்கு. ஆனா எல்லாமே துன்பத்தை கொடுக்கிறது. நெருப்புல கைய வச்சுட்டா சுடுறது அப்படின்னு தெரியற மாதிரி உலகத்துல சம்சாரத்துல இருந்து வர துன்பத்துல இருந்து நன்னா விசாரம் பண்ணி ஆசை போட்டு பார்த்து மனனம் பண்ணி நிச்சயம் பண்ணிக்கோ. நிச்சித்ய இங்க துன்பம் இருக்கு. Then why are you waiting? What for? துன்பம் இருக்கு தெரிஞ்சாச்சு, அப்புறம் என்ன? வெளியில துக்கம் இருக்கு அப்படின்னா பகவான் ரமண பகவான் சொல்றார், அந்த ஹிருதயத்துக்குள்ள போய் அருணாச்சலேஸ்வரனை கட்டின அப்புறம் வெளியில வரப்படாதுப்பா, வெளியில வந்தா செய்வினை சுடும் அப்படின்னு. வெளியில போய் எதையாவது தொட்டு தானே சுட்டு, உள்ளே இரு, அந்த ஹிருதய துவாரத்துக்குள்ளே இரு. வெளியில பிராரப்தம் என்ன புயல் காத்து வேணா அடிக்கட்டும், தான் பாட்டு தன்னலையை விட்டு விலகாம இருக்கும். வெளியில அது ஒன்றும் பண்ண முடியாது, அது டிராமா நடந்துட்டே இருக்கும். லீல யாரோ பிறப்பா, யாரோ இறப்பா, யாருக்கோ வியாதி வரும், யாருக்கோ கஷ்டம் வரும். என்ன வந்தா வந்துட்டு போறது, இந்த சரீரத்திலேயே வரட்டும், வந்துட்டு என்ன பண்றது? இப்படியெல்லாம் வந்துடுது, வந்தா என்ன பண்றது? சில பேருக்கு டிராஜடி சினிமா ரொம்ப பிடிக்கும், பார்த்துட்டே இருக்கும். என்னோட சின்ன வயசுல நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துருக்கேன். என்ன இந்த மலையாளத்துல எல்லா சினிமாவும் டிராஜடியா வரும். அது போய் இவாளே வீட்டுல அழுதுன்னு அங்க போவா, அங்கேருந்து அழுதுன்னு வீட்டுக்கு வருவா, அப்புறம் திருப்பி அடுத்த நாளைக்கும் போவா. எதுக்குன்னா ரொம்ப நன்னா இருக்கு அப்படிமா. அது டிராஜடி எப்படி நன்னா இருக்கும்னா அது தெரியல, அது ஒரு என்ஜாய்மெண்ட் ஆகுது. காரணம் என்னன்னா உண்மை இல்லைன்னு தெரியறதுனால. இது பொய் அப்படின்னு எப்ப தெரிஞ்சுக்கிறீங்களோ then the pain is removed.
இதுதான் சத் சங்கம். இந்த வேதனை இருக்கு பாருங்க, ஷோ வாழ்க்கையில வந்துடுத்தே அந்த சஃபரிங் சுடுறது. அந்த சூடு வந்த வாழ்க்கை தான் ஸ்பிரிச்சுவல் அத்தியாத்மத்தில் சத் சங்கத்திலையும் சீரியஸ்னஸ் இருக்கும். அதர்வைஸ் தே வில் பி வெரி ஷாலோ லிசனர்ஸ். சும்மா வந்து கேட்டு ரொம்ப நன்னா சொல்றேன் அப்படின்ட்டு போவான். எனக்கு செவிட்டில் அடிச்ச மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த லெக்சருக்கு முன்னால பேசுறவா பின்னால பேசுறவாள்லாம் எனக்கு பயம். ஏன்னா அவன் நம்மளை புகழ்த்துறா நினைச்சுண்டு எதுக்கு வந்தோம்னா, அதனால அது அந்த சாதாரணமா அதெல்லாம் அவாய்டு பண்றது. இங்க விருதாவளியோட ஸ்தோத்திரத்தோட நிறுத்தின சந்தோஷம். வேற ஏதாவது சொல்லித்தானா அது போயிடும். இது எதுக்கு இந்த ஞானம்? நிம்மதி வர்றதுக்கு. நிம்மதி வரணும்னு தோணணும். துன்பம் வந்துதானால் நஸ்வரம்னா அதுல பெயின் இஸ் தேர், வேதனை இருக்கு, கஷ்டம் இருக்கு. ஒருத்தரோட கதையை கேட்கிற போதும் நெருப்புக்குள்ளேருந்து வந்திருக்கான்னு தெரியறது. அதனால ஒரு விதத்துல கிரகஸ்தாசிரமம் ரொம்ப பெருசு. அந்த சோக்ரட்டிஸ் சொன்னாராம், ஒரு சிஷ்யர் கேட்டார், கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமான்னு கேட்டார். சோக்ரட்டிஸ் சொன்னார், எப்படியானாலும் நல்லது, கல்யாணம் பண்ணிட்டு அவ பத்தினி எல்லாமா சேர்ந்து அழகா இருந்தேன்னா சந்தோஷமா இருக்கும், இல்லாட்டா வைராக்கியம் வரும். சரியா செட் ஆகலையா வைராக்கியம் வரும். இந்த பக்குவமாகாம பிரம்மச்சாரிய சன்னியாசத்துக்கு போறவா எப்படின்னாக்கா, அவ பூர்ணமா அங்கேயும் கால வைக்க மாட்டான் இங்கேயும் கால வைக்க மாட்டான். இதுல ஏதோ இருக்கோன்னு எட்டி பார்த்துட்டே இருக்கும். இந்த கிரகஸ்தாசிரமத்துல ஏதோ இருக்கோ, அவ சிலவெல்லாம் சொல்லியே இருக்கா. ஏன்னா சின்னத்துல நிறைய சன்னியாசிகள் கூட ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கேன். அவெல்லாம் சொல்லுவா, கிரகஸ்தாலாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கவ, நம்ம வந்து இதை எடுத்துன்னு மாட்டின்னு ஒரு பிரமை. ரொம்ப பக்குவமா சில பேருக்கு பூர்வ ஜென்மத்துல பழுத்து விழும், ஒரு சந்தேகமும் இருக்காது. சம்சாரத்துல அந்த கண்ணுடைய வள்ளலார் ஒரு பாட்டு சொல்றாரு, குரு என்ன பண்ணாருன்னா அந்த சம்சாரம்ங்கிற பைய அப்படி மறைச்சு வெளியில காட்டினார். அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லப்பான், இப்படி வச்சுண்டா ஏதோ இருக்கோன்னு தோணும். அந்த குரு என்ன பண்ணாரு, கையை உள்ள போட்டு வெளியில கிளப்பி பார்த்து இதுல ஒண்ணும் இல்லைன்னு காட்டி விட்டாங்க. இந்த காலி பையன்னு காட்டி விட்டாருப்பான். அது தெரிஞ்சுட்டா ஃப்ரீ. அது தெரியறது வேற. இந்த ஜிக்ஞாசா நிவர்த்தி, ஜிகிர்ஷா நிவர்த்தி, எவ்வளவு நிவர்த்தி இருக்கு தெரியுமா? ஜிஹாசா நிவர்த்தி, பிரேப்சா நிவர்த்தி. ஏதோ அடையணும்னு ஆசை, தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதோ இருக்குன்னு ஆசை, இன்னும் அனுபவிக்கிறதுக்கு ஏதோ இருக்குன்னு ஒரு ஆசை, எதையோ விட்டுட்டோமோன்னு ஒரு ஆசை. இதெல்லாம் தான் நஸ்வரம், தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். தெரிஞ்சுட்டா அந்த மைண்ட் நேர ஹார்ட்டுக்கு போயிடும். மைண்ட் இஸ் அன் இன்டெலிஜென்ட் பிரின்சிபிள். அதை டெலிபரேட்டா ஜென்மாவா நாம கெடுத்திருக்கோம். A4 ஆப்பிள் சொல்லி கொடுத்து ஹம்டி டம்டி ஹேட் ஏ கிரேட் ஃபால். ஃபர்ஸ்ட் லெசன் குழந்தைக்கு நர்சரியில், ஹேட் ஏ கிரேட் ஃபால். யூ ஸ்டார்ட் வித் ஏ ஃபால் இல்லையா? அங்கே அஃபெக்டட் ஆயிடுது. எவ்வளவோ ஜென்மாவா இதுல நல்லது இருக்கு, இதுல கெட்டது இருக்கு, இது சுகம் இது துக்கம், இப்படி திருஷ்யத்தை காட்டி கொடுத்து தட் இன்டெலிஜென்ட் ஃபோர்ஸ் ஹாஸ் பிகம் கரப்டட். சத்சங்கத்தினால என்ன பண்றோம், திருப்பி ரீஃபைன் பண்றோம். ரீஃபைன் பண்ணி 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 அது என்ன பண்றது, உதிக்கும் இடத்தில் ஒடுங்கி இருத்தல். தான் தன்னுடைய பிறப்பிடத்துல, தன்னுடைய மூலத்துல, ஹிருதயஸ்தானத்துல வெளியில எங்கே அலைய வேண்டாம், தான் இருக்கும் இடத்திலேயே பூர்ணத்துவம் இருக்கு, நிறைவு இருக்கு, சாந்தி இருக்கு, அமைதி இருக்கு அப்படின்னு அப்படி போய் அப்பாடான உட்கார்ந்து தன்னலையில இருந்து தன்னை அனுபவிக்கும் கலையை மனசு கத்துக்கிறது.
அப்ப அது மனசுன்னு கூப்பிடப்படாது, அது சித் சக்தி. அந்த சித்துக்கிட்ட தொடர்பு வச்சுண்டால் அதுக்கு இட் இஸ் நோ மோர் மைண்ட், இட் சீசஸ் டு பி த மைண்ட். அது சைதன்யமாவே ஆயிடுறது. அந்த சைதன்ய அனுபவத்தை இங்க உள்ள அடைஞ்சப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா எல்லாமே சைதன்யமயம், சித் மாத்திர விஸ்தாரிதம். சஸ்வன் நஸ்வரமேவ விஸ்வம் அகிலம் நிச்சித்ய வாசா குரோஹோ நித்யம் பிரம்ம நிரந்தரம் விமர்சதா நிர்வியாஜ சாந்தாத்மனா. இந்த மைண்ட் நிர்வியாஜ சாந்தி. வியாஜ சாந்தி என்னன்னா ஒரு உபாயத்தினால வரக்கூடிய சாந்தி. கொஞ்சம் சத்சங்கத்தில் இருந்தா நிம்மதியா இருக்கு, சூரியோதயத்தை பார்த்தா நிம்மதியா இருக்கு, ஏகாந்தமா இருந்தா நிம்மதியா இருக்கு, நிசப்தமா இருந்தா நிம்மதியா இருக்கு. அது உபாயத்தினால வருது. அந்த உபாயம் போயிடுத்தானே நிம்மதி போச்சு. வாசனை இருக்கு, இன்னமும் வாசனை போல. அப்போ பாம்பு கொஞ்ச நேரத்துக்கு அந்த மகுடி வாசிக்கிற போது அப்படி நிக்கிற மாதிரி நிக்கிறது. அந்த மகுடி நிறுத்தினா அது புஷ்ன்னு பண்ணுது. அந்த மாதிரி இந்த மைண்ட்ல அஜ்ஞானம் இருக்கு, இன்னமும் வாசனை இருக்கு, இன்னமும் அது வாஸ்தவமா சாந்தமா. இட்ஸ் எ மைண்ட் கிரியேட்டட் பீஸ். அதனால நன்னா மனசு பக்குவமாகிறது. போய் காட்சி எடுக்கிறோம், வைராக்கியத்தினால காட்சி எடுத்து அந்த மனசு என்ன பண்றது? வாச்சா குரோஹோ பிரம்ம நிரந்தரம் விமர்சதா. இடைவிடாம ஸ்வரூபத்தை நாடிண்டே இருந்து 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 அந்த ஞானமாகிற அக்னியில காட்சி எடுக்கப்படுறது. நற்பிரம்ம நெய்யத்தில் நாளும் பொரித்து, அந்த ஞான நெருப்புல அதை பொரிச்சு வேக வச்சு பியூரிஃபை பண்ணி ரீஃபைன் பண்ணினா பூதம் பாவிச்ச துஷ்கிருதம் பிரதஹதா. ஆகாமி சஞ்சிதம் எல்லாத்தையும் அதுல பொசுக்கு. கடந்த காலம் எல்லாம் பொசுங்கித்து, வரப்போற காலம் எல்லாம் பொசுங்கித்து, நடக்கும் நிகழ்காலத்துக்கு பிராரப்தங்கிறோம். பிராரப்தாய சமர்ப்பிதம் சுவபு. பிராரப்தம் ஞானிக்கு வேலைக்காரன், பார்த்துக்கிறான், என்ன பார்க்கணுமோ பார்த்துக்கிறான். துளசிதாஸ் ராமச்சரித மானஸ்ல ஒரு ஸ்லோகம், பிராரப்த பூர்வ ரச்சா பீச்சே ரச்சா சரீர. பிராரப்தத்தை முதல்ல ரச்சனை பண்ணிவிட்டு அப்புறம்தான் சரீரத்தை பகவான் பண்ணினார். நான் கவலைப்படுவானேங்கிற, நான் பாட்டுக்கு ராமநாமத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், அது பாட்டுக்கு பார்த்துக்கிறது. பிராரப்தம் என்கிட்ட கெட்டுட்டா பண்ணித்து, அது பாட்டுக்கு பார்த்துக்கிறது. பிராரப்தாய சமர்ப்பிதம் ஸ்வபு. பிராரப்தம் தான் ஃபீல்ட் ஆஃப் டெஸ்டினி. அங்கதான் நம்ம பார்க்குறோம், நம்ம நினைக்கிற மாதிரி நடக்க மாட்டேங்கிறது, என்னென்னலாமோ நடக்கிறது. ஒருத்தர் கேட்டார் ஒரு குரு கிட்ட, நான் நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே நடக்க மாட்டேங்கிறது, என்ன பண்ணணும்? நினைக்காம இரு. நீ ஏன் நினைக்கிறேன்? நடக்கிறது நடக்கட்டும், இறைவன் அருள்